அழைப்போமா? அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்தினூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். இந்த விடுதலை வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஒரு சிறிய துதி ஆராதனையோடும் நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடும் நிகழ்ச்சிகளை கூட்டாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் வந்து மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர் அதிகமானவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரியையும் உங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகளை உங்களை கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்க நாமத்தினாலே நாங்க ஜபிச்சு ஜெயம் எடுக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி தாப்பனே சுவாமி. பாவமன்னி பெண்ணிடம் நீ வர வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவமன்னி பெண் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவமன்னி பெண் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவமன்னி பெண் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவமன்னி பெண் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, பாங்களை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்க நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நாங்க ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் 34ஆம் சங்கீதத்திலே நாங்கள் 1ஆம் வசனத்தை எங்களுக்கு எடுத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அதிலே தாவீது ராஜா சொல்லுகின்றார்,
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இதை வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அந்த சங்கீதத்திலே அவர் ஆரம்பிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட காலங்களிலே நாங்கள் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம், எப்படிப்பட்ட நாட்களிலே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கும்படியாய் ஆவியானவர் தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியானால் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான காலகட்டங்களிலே நாங்கள் கர்த்தரை துதிக்கின்றோம், எப்படியான காலகட்டங்களிலே நாங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம் என்பதை குறித்து இந்த நாளிலே பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் நாங்கள் சந்தோஷமாயிருக்கின்ற காலகட்டங்களிலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியும், நாங்கள் ஆண்டவரை துதிக்க முடியும், நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அனுமதிப்பாரே, ஆனால் இன்னுமாக அந்த காரியங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற ஒரு புயலாக கூட இருக்கக்கூடும். இன்னுமாக எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கக்கூடும், இல்லாமைகள் வறுமைகளாக இருக்கக்கூடும். அப்படியானதொரு காலகட்டங்களிலே கூட நாங்கள் ஆண்டவரை துதிக்கக்கூடியதாக, நாங்கள் நன்றி சொல்லக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கைகளை தட்டி ஆண்டவரை பாட முடியும், ஆராதிக்க முடியும், இன்னுமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியும், நாங்கள் துதிக்க முடியும். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில துன்பம் என்றொன்று வரும் பொழுது எப்படியாக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடிகின்றதா என்பதை குறித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலயத்துக்கு செல்லுகின்றோம் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே, அங்கு சபைகளிலே நாங்கள் கூடி ஆராதிக்கின்றோம், தேவ பிள்ளைகளோடு ஆண்டவரை பாடுகின்றோம், அவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். இன்னுமாக நாங்கள் அப்படியாக பல விதமான வாத்திய கருவிகளோடு அவரை துதிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமைகளிலே. ஆனால் நம்மில் அநேகர் நாங்கள் நினைக்கின்றவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் துதித்தால் போதும் என்று. அப்படியாக நாங்கள் இருக்காமல், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை நாங்கள் எந்த நிமிஷமும், நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் துதிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றார். தாவீது ராஜாவுடைய சூழ்நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோமே, ஆனால் எப்படியான சூழ்நிலை கூடாக அவர் கடந்து போனார் என்பதை குறித்து நாங்கள் வேதத்திலே நாங்கள் தெளிவாக நாங்கள் காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் இருந்தது. அவர் ஒரு ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு சிறுவனாக, அந்த கறவை ஆடுகளின் பின்னாக திரிந்த ஒரு சிறுவனாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த சிறு வயதிலேயே அவர் தன்னுடைய கிண்ணாரங்களிலே ராகங்களை வாசிப்பதும், ஆண்டவரை பாடுவதும், அதோடு கூட அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் கூட அங்கு பாடித்தான் அங்கு ஆடுகளை மேய்த்து வருவார். ஆனாலும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தலையை உயர்த்தினார். அந்த இஸ்ரவேலை ஆளும்படியான ராஜ்ய பாரம் அவருக்கு கிடைத்தது. அதோடு மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் கூட அந்த இடத்திலே மகிமைப்பட்டது. அப்படியாக அந்த சிறு வயதிலேயே துதிக்க கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்க வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனா தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலேயும் கூட சத்துருக்களாலே அவருக்கு அநேக போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது. ஆனால் அந்த தருணங்களுக்கு மத்தியிலும் கூட அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர் விலகவும் இல்லை. அவருடைய விசுவாசம் அவர் மரணிக்கும் தருவாய் வரையும் குறைந்து போகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை இருந்தது. அவர் சங்கீதங்களிலே அநேக சங்கீதங்களை எழுதும் பொழுது அவருடைய ஜெபம் அப்படியாக இருக்கின்றது என்று நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதோடு கூட துதிக்குரிய சங்கீதங்களையும் கூட அவர் அநேகங்கள் எழுதி இருக்கின்றார். அப்படியாக அவர் எழுதும் பொழுது எப்படியாக நாங்கள் கர்த்தரை தம்புரோடும் வீணையோடும் எப்படியாக எல்லாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதியிருக்கின்றார். இந்த இடத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அப்படியாக தாவீது ராஜா துதித்தலை பற்றி எழுதி இருக்கின்றார் என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். இப்பொழுது நாங்க சில காரியங்களை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்க போகின்றோம். நாங்கள் யோபு பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அப்படியாக அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த இடத்திலே யோபுக்கு ஒரு சோதனை வந்தது. அவர் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சரீரத்திலும் கூட பலவீனம்.
அப்படியான அந்த சூழ்நிலையில அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூட பரியாசம் பண்ணினார்கள். அவரை சென்று பார்த்தவர்கள் எல்லோரும் பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் கூட அந்த இடத்திலேயும் கூட யோபு சோர்ந்து போகவில்லை. அந்த இடத்திலேயும் கூட அங்கு அவர் சொன்னதானது ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்துல யோபு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு கஷ்டத்துக்கூடாக நாங்கள் கடந்து போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதே போல யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோமா? எல்லாவிட்டால் நாங்கள் அந்த நாட்களிலே எப்படியாக அந்த இஸ்ரவேல் மக்கள் அன்று முறுமுறுத்தார்கள், மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. அப்படியாக நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கின்றோமா? அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்திலே அந்த இடத்திலே வனாந்திரத்திலே கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படியாக நீங்கள் நானும் கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறவர்களாக இருக்கின்றோமா? எல்லாவிட்டால் நாங்கள் இந்த துக்கத்துக்கு மத்தியிலும் கூட நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாங்க இந்த நாளிலே நாங்க சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த இடத்திலே அநேகர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கு துதித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். அங்கு ஜோஷுவாவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஜோஷுவாவுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் அந்த இடத்திலே அங்கு என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அந்த இடத்திலே எரிகோவிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள் 6 நாட்கள். அந்த இடத்திலே வந்த ஒரு பெரிய மதில் அந்த மதில் ஒன்று அந்த இடத்திலே இருந்தது. அங்கு என்ன செய்தார்கள்? ஜோஷுவாவும் அவனோடு இருந்தவர்களும் அந்த இடத்திலே எக்காலம் ஊதினார்கள், அந்த இடத்திலே துதித்தார்கள். அப்படியாக துதிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாங்கள் ஜோஷுவா புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக அந்த துதியானது ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட இப்படியான தடைகள், எரிகோ மதிலை போல உள்ள தடைகள், அந்த தடைகள் எல்லாம் உடைந்து போகத்தக்கதாக அப்படியாக துதிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்ப்போமேயானால் அவர் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். அவர் துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். துதியில பிரியப்படுகிற தேவன் என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானது ஒரு காரியம் துதி. அப்படியாக நீங்கள் நானும் துதிக்கும் பொழுது, ஒரு மனத்தோடு நாங்க துதிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நாங்களும் கூட பெரிய காரியங்களை நாங்கள் காண முடியும். அந்த இடத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வரும் பொழுது நாங்கள் அந்த இடத்திலே இஸ்ரவேல் மக்களை போல அந்த இடத்திலே முறுமுறுக்கிறவர்களாக நாங்கள் இல்லாமல், ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிறவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் துதிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போமேயானால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளை உடைக்க முடியும். எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நாங்கள் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த நாட்களிலே தாவீது ராஜா, அவருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. அப்படியாக சவுலால கூட அவருக்கு எவ்வளவோ காரியங்கள் வந்தது. அப்படியாக சவுல் அவரை கொல்லும்படியாக எவ்வளவோ தருணங்களுக்காக காத்திருந்தான். அதனாலும் கூட அதற்கு மத்தியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவை அற்புதமாய் ஆச்சரியமாய் பாதுகாத்து வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய சொந்த மகனாலே கூட அந்த சொந்த தேசத்தில் இருந்து துரத்தப்பட்டதான அந்த சூழ்நிலையிலையும் கூட அங்கு தாவீது ராஜா துதிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் என்று வரும் பொழுது நாங்கள் அந்த வேதனைகளை குறித்து நாங்கள் பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய கஷ்டங்களை குறித்து பேசுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்னுமாக எங்களுடைய இந்த காரியங்களை ஏன் எனக்கு கர்த்தர் அனுமதிக்கின்றார் என்று கூட நாங்கள் சில வேளைகளை சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னதானது ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது எங்களுடைய தடைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உடைக்க வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் இன்னுமாக பார்ப்போமேயானால் அந்த பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமேயானால் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதானது ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியான அந்த சூழ்நிலையிலே அவர் அந்த வசனத்தை எழுதினார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அந்த நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய பெயர் பவுலாக மாறுவதற்கு முன்பல்
முன்பதாக அவருடைய பேர் சவுலாக இருந்தது. ஏனென்றால் அவர் அந்த இடத்திலே, அந்த நாட்களிலே ஜெருசலேமிலே தேவ பிள்ளைகளை துன்புறுத்துகின்ற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த மாத்திரத்திலே அவருடைய பெயர் பவுலாக மாறியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்கின்ற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் அவருக்கு அநேக துன்பங்கள், நெருக்கடிகள், புற ஜாதியாரால் வந்த பாடுகள், இன்னுமாக சிறையிலே அடைக்கப்பட்டதான சூழ்நிலை, எத்தனையோ நாட்கள் உணவில்லாமல், எத்தனையோ நாட்கள் கப்பல் சேதம், இன்னமாக பலவிதமான கஷ்டங்கள் கூடாக கடந்து போன சூழ்நிலையிலும் கூட அவர் ஆண்டவரை பற்றி மக்கள் மத்தியிலே பேசுகின்ற ஒரு மனுஷனாய், ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மனுஷனாய், அவர் கடைசி வரையும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை ஓடி முடித்த ஒரு மனுஷனாக அவர் இருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவருக்காக அவர் வைராக்கியமாக எழுந்து நின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே தான் அந்த சிறையில இருந்த சூழ்நிலையிலேயும் கூட அநேக சபைகளுக்கு அவர் அநேக நிருபங்களை எழுதினார், அநேக புத்திமதிகளை அந்த நிருபங்களிலே கொடுத்திருக்கின்றார். அப்படியான அந்த சிறையில இருந்த அந்த தருணத்திலே தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அப்படியாக அவர் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த பாடுகளை சகித்த ஒரு மனுஷனாக அவர் அந்த வசனத்தை அந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலதான் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் துதிக்கின்ற பொழுது அந்த துதியானது தேவனிடத்திலே அங்கு சுகந்த வர்க்கமாக பரலோகத்துக்கு செல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் துதிக்கின்ற பொழுதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரிடத்திலே இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் உடையும். இந்த இடத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வானொலியில், சங்கமம் வானொலியிலே அநேகமாக ஊழியர்கள் வார்த்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் துதிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு கூட அப்படியாக ஒரு பாடலை பாடித்தான் அநேக ஊழியர்கள் வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் குடும்பமாக ஒவ்வொரு நாளும் கிடைக்கின்ற நேரங்களிலே நீங்கள் துதிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒரு மனத்தோடு நாங்கள் ஜெபித்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அப்படியாக ஒரு மனத்தின் ஆவியோடு நாங்கள் அவரை துதிப்போமே, ஆனால் நிச்சயமாக நாங்கள் அற்புதங்களை, நாங்கள் அடையாளங்களை நாங்கள் காண முடியும். அப்படியாக ஆண்டவரை நாங்கள் துதிக்கின்ற பொழுது அங்கு தேவ சமூகத்திலே அங்கு எங்களுடைய துதியானது சுகந்த வாசனையாக அங்கு பரலோகத்தை எட்டும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகிழ்வார் என்பதை நாங்கள் அறிய முடியும். இந்த இடத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி கர்த்தாவே சுவாமி, நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. கூட இருந்து வழி நடத்துகின்ற கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, கூட இருந்து எங்களை வழி நடத்துகின்ற கிருபைக்காக உங்களுக்கு சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் துதிக்கும்படியாக ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகளும் கூட கர்த்தாவே சுவாமி துதிக்கின்றவர்களாக கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே ஏசப்பா காத்திருக்கின்ற தேவ பிள்ளைகளாக நீங்க மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். இன்னமாக ஆண்டவரே சுவாமி, வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், நாங்கள் நினைக்காத புயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுதும் அந்த இடத்திலும் கூட நாங்கள் ஆண்டவரே சுவாமி முறுமுறுக்கின்றவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே துதிக்கின்றவர்களாக நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் நான் சங்கீதம் 23 இருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சங்கீதம் 23 என்று நாங்க சொன்னதும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சங்கீதம் நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்க சண்டே ஸ்கூலில எல்லோருமாக நாங்க கற்றுக்கொண்டதான ஒரு சங்கீதம் என்று நாங்க பார்க்கின்றோம். அதாவது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த முதலாவது வசனத்திலே ஒரு முக்கியமான
காரியங்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், தாவீது ராஜா அந்த இடத்திலே கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதியிருக்கின்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அப்படியாக தாவீது ராஜா தனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஆன அந்த உறவை அந்த இடத்திலே அந்த சங்கீதத்திலே அவர் காண்பிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த இடத்திலே தாவீது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மெய்ப்பனாக அந்த இடத்திலே அவர் காண்பிக்கின்றதையும், அந்த இடத்திலே அவர் தன்னை ஒரு ஆடாக அந்த இடத்திலே காண்பிக்கின்றதையும் நாங்க இந்த சங்கீதத்திலே நாங்க பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த இடத்திலே தாவீது ராஜாவை நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர் சிறுவனாக இருந்த பொழுது அந்த இடத்திலே அவர் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடி அந்த இடத்திலே துதித்து ஆராதித்து அந்த இடத்திலே அவர் காரியங்களை செய்து வந்தார் என்று சொல்லி நாங்க முதலிலே பார்க்கின்றோம். அப்படியாக தாவீது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் முன்னுரிமை கொடுத்து வைத்திருந்த ஒரு இளைஞனாக அந்த இடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆரம்பித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே நாங்கள் 16ஆம் சங்கீதத்திலேயும் நாங்கள் பார்ப்போமே. ஆனால் அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தரை நான் என்று எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அப்படியாக அவர் அந்த சங்கீதத்திலே எழுதியிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படியாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றோம், அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் நாங்கள் முன் வைத்திருக்கின்றோமா? எல்லாவற்றால் சில காரியங்களிலே மாத்திரம் நாங்கள் முன் வைத்து விட்டு சில காரியங்களுக்கு மாத்திரம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நாங்கள் அவரை பின்தள்ளி விடுகிறவர்களாக இருக்கின்றோமா என்று சொல்லி நாங்க இந்த நாட்களிலே நாங்க சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக தாவீது ராஜா அந்த இடத்துல எழுதும் பொழுது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதி இருக்கின்றார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல எதிலேயும் கூட தாழ்ச்சி அடைவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்பதை அந்த சங்கீதத்திலே அவர் ஆணித்தனமாக அந்த இடத்திலே அங்கு காண்பித்து தந்திருக்கின்றார் எங்கள் எல்லோருக்கும். அதோடு மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கு தாவீது ராஜாவுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்ததான அந்த உறவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக தாவீது ராஜா ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவை, ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்திருந்ததை நாங்கள் இந்த சங்கீதத்திலே பார்க்கின்றோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு மேய்ப்பனாயிருந்து எல்லா இடத்திலும் அங்கு வழி நடத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். தாவீது ராஜா அரசனாக வந்த பொழுது, அவர் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது, அங்கு தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில எப்படியாக காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நாங்க 1 சாமுவேல் 2 சாமுவேலின் புத்தகத்திலே நாங்க வாசிக்கின்றோம். ஆனாலும் கூட அந்த இடத்திலேயும் கூட தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவர் அரசனாக வந்த பிற்பாடு அநேக யுத்தங்களுக்கு அவர் செல்ல நேர்ந்தது. அந்த யுத்தங்களுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுதிலும் கூட அவர் ஆண்டவரை முதலிலே விசாரிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து ஆண்டவரை கேட்டுக்கொள்வார், இந்த இடத்துக்கு நான் போகலாமா என்று சொல்லி. அப்படியாக அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கேட்டு அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அனுமதி அங்கு அவருக்கு கிடைத்த பிற்பாடு தான் அவர் அந்த யுத்தங்களுக்கு செல்லுவது வழக்கம். அருமையானது வெண்டை பிள்ளைகளே, அப்படியாக தாவீது ராஜா ஆண்டவருடைய துணையோடு சென்றதனால் தான் அந்த இடத்திலே அநேக வெற்றிகளை அவர் சந்திக்க கூடியதாக இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேக தீர்மானங்களை எடுக்கின்றோம். இன்னுமாக அநேக காரியங்களை குறித்து நாங்கள் நாள்தோறும் நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தீர்மானங்களை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது எப்படியாக நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம்? நாங்கள் எங்களுடைய பாட்டிலே நாங்கள் மேற்கொள்ளுகின்றோமா? எல்லாவற்றால் மேற்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களே தவறு செய்துவிட்டு அதற்கு பிற்பாடு நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் ஆண்டவரை குறை சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக தாவீது ராஜா எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுத்தது போல நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், நாங்கள் செய்கின்ற காரியங்கள், நாங்கள் செய்கின்ற வேலைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த இடத்திலும் கூட அப்படியாக தாவீது ராஜா ஆண்டவரை தன்னுடைய வலது பாரசத்திலே வைத்திருந்தார். ஆண்டவரை எல்லா காரியத்திலும் முன்னுக்கு வைத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு மேய்ப்பனாயிருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அந்த இடத்திலே தாவீது ராஜாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு நல்ல ஒரு நண்பனாக, அந்த இடத்திலே ஒரு தகப்பனாக இருந்து அந்த இடத்திலே வழி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அதோடு கூட எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவை நீங்கி விடுவித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை எல்லா சத்துருக்களுக்கும் நீக்கி எங்களை விடுதலையாக்க வேண்டுமே. ஆனால் அவருடைய அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டுமே. ஆனால் நீங்களும் நானும் அவரோடு ஒரு நல்ல உறவை, நாங்கள் ஐக்கியத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் நாள்தோறும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மிகுந்த எதிர்பார்ப்போடு ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு உரிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், குடும்பத்திலே ஆசீர்வாதம், வேலையிலே ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆனால் ஆண்டவர் எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கிறது என்னவென்றால் ஒரு நல்ல உறவு. நாங்கள் அவரோடு நல்ல உறவு கொள்ள வேண்டும். நாங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அப்படியாக நாங்கள் ஒரு உறவை, ஒரு நல்ல உறவை அவரோடு நாங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மத்தேயு 6:33 அதை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கு என்ன சொல்லுகின்றார்? நாங்கள் முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாங்கள் தேடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தாவீது ராஜாவும் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நல்ல உறவை வளர்த்து அந்த இடத்திலே அவருக்கு, தாவீது ராஜாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே அந்த இருந்த ஐக்கியம், அதுதான் இன்று தாவீது ராஜாவை இஸ்ரவேல் மக்கள் முழுவதையும் ஆளும்படியான அந்த ராஜ்ய பாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவிடம் ஒப்படைத்தார். அந்த சின்ன சிறுவனாக இருந்த அந்த தாவீது, கறவை ஆடுகளின் பின்னாக திரிந்த அந்த தாவீது அப்படியாக அரசனாக உயர்த்தப்பட்டார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் 2 காரணங்களை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது, தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் மீது இருந்த விசுவாசம். அதற்கு பிறகு அந்த இடத்திலே ஆண்டவரோடு இருந்த ஒரு நல்ல உறவு, அந்த ஐக்கியம், அதுதான் அவரை இஸ்ரவேல் முழுவதையும் ஆளும்படியாக அந்த இடத்திலே ராஜாவாக உயர்த்தினது என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அதே போல இப்படியான உறவை நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இல்லாமைகள், வறுமைகள் எல்லாம் நீங்கி நாங்களும் கூட எங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கும் எங்களை விலக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. கூட இருந்து வழி நடத்துகின்ற கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவர், இந்த இடத்திலே வியாதி படுக்கையில் இருந்து இந்த வானொலியை யாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்க கொடுக்கின்ற வசனங்கள், வாக்கு தத்தங்கள் ஏசப்பா அவர்களை சென்று அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவர், அவர்கள் ஆட்டி தேற்றப்பட வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹாஸ்பிட்டலிலே வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் டாக்டர்ஸால கைவிடப்பட்ட சூழலுக்கூடாக ஆண்டவரே சுவாமி கடந்து போகிறவர்களை கர்த்தாவே சுவாமி, நம்பிக்கை இல்லாதிருக்கிற மக்களை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி உங்களுடைய வசனம் கூறுகின்றது கர்த்தாவே சுவாமி. அப்படியாக எங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே சுவாமி, இந்த வானிலைக்கு வருகின்ற மிகுதியான உறவுகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு கூடாக நீங்கள் தரப்போகின்ற வார்த்தைகள், சாட்சிகள், பாடல்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி, உங்களுடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்பட போவதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே, இந்த சம்மர் நாட்கள் வருகின்றது கர்த்தாவே சுவாமி. பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை வருகின்றது கர்த்தாவே சுவாமி. இந்த விடுமுறை நாட்களிலே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் வீட்டிலே இருந்த ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, பெற்றோர் வேலைக்கு சென்றதும் அப்பா சுவாமி, தவறான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடாது படிக்க கர்த்தாவே சுவாமி, வேதத்தை படிக்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே சுவாமி, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பிள்ளைகளாக கர்த்தாவே சுவாமி, ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. எக்ஸாம் எழுதுகின்ற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அவளுக்கு வேண்டிய தேவ ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உலக ஞானம் அல்ல ஆண்டவரே சுவாமி, பரலோக ஞானம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, இந்த வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம்.
குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆண்டவரை பாதுகாக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்காக எங்களுக்கு சோத்திரம் அப்பா. இந்த வானொலி ஊழியத்துக்காக நன்றி சுவாமி. இந்த வானொலி ஊழியத்தை செய்கின்ற இந்த குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வானொலி ஊழியம் இன்னும் பழுகி பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனை உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். சங்கீதம் 34 சங்கீதம் வசனத்திலிருந்தும் சங்கீதம் 23 சங்கீதம் அடிப்படையிலும் வைத்து எங்களுக்கு வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளையும் கற்றுக் கொடுத்தீர்கள். எல்லாருக்கும் ஜெபித்தீர்கள், ஆசீர்வாதத்தோடு ஜெபித்தீர்கள். ஆசீர்வாதமா இருந்தது. வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை நித்திய வெளிச்சத்தின் டீம் சார்பாக சங்கமான கூட உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்பட. நன்றி சிஸ்டர். நன்றி. God bless you. உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. அருமையான ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக நமக்கு வெளிப்பட்டது. கர்த்தரை நாங்கள் காலத்திலும் சோஸ்தரிப்போம். ஆபத்துதி எப்போதும் என் வாயிருக்கும் என்று தாவீது சொன்னது மாத்திரம் அது நம் சாட்சியாக மாறட்டும். நம் வாழ்க்கையில அது அபியாசப்படட்டும். கர்த்தர் எக்காலத்திலும் அது இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவாயிருந்தாலும் எல்லாவற்றும் சத்தையே சோசரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் பாத்திரங்களாய் விளங்குவோம். மகிமையின் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். மோசமான ஜாவர் மேலும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மோசமான யாவும் கர்த்தரை காணும் என்று சொல்லப்படுற வார்த்தை. இதனால கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். இந்த நாட்கள்ல எல்லா மேலும் அவருடைய வல்ல வெளிச்சமாகட்டும். நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியா நேரம் 8:30